தமிழகத்தில் டாஸ்மாக் திறந்திருப்பது, கள்ளச்சாராயம் விற்பது போன்ற நிறைய நல்லதுகளை திமுக செய்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலாய்த்து பேசியுள்ளார். நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க. டாஸ்மாக் ஓபன் பண்ணாங்க, கள்ளச்சாராயம் வித்தாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க. எவ்வளவு நன்மை பண்ணிருக்காங்க, நன்மைகள் எவ்வளவு பண்ணிருக்காங்க. எத்தனை இடத்துல பண்ணாமையா இருந்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2.5 வருஷத்துல விலைவாசி அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. பால் விலையிலிருந்து தயிர் விலையிலிருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா? ஒரு முதல்வருக்கு பதிலாக 3 முதல்வர் கொடுத்திருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான். தமிழ்நாட்டுக்கு 3 பேர். 1 வாங்கினா 2 ஃப்ரீ. பையன் ஃப்ரீ, மருமகன் ஃப்ரீ. 1:2. தீபாவளி பரிசு மாதிரி. ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு, ஆனா நிக்கிறது 3 முதல்வர். நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க. அண்ணே ஒரு ஃபைல் மூவ் பண்ணும், தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷ் பாரு, அண்ணா இந்த ஃபைல் மூவ் பண்ணும். அண்ணா நகர் போய் கார்த்திக் பாரு, அண்ணா இந்த நகர் போகணும். 8 மணிக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் பாரு. சோ ஓட்டு போட்டது 1, ஆனா வந்தது 3. அதனால இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுக நான் எப்படி தப்பா சொல்லுவேன்? நல்லதுதான் சொல்லுவேன். சட்ட திருத்தங்கள் மீது வழக்கறிஞர்கள் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து எடப்பாடி என்ன சொல்றாங்க, ஆங்கிலத்தில் இதை மாற்றணும். அண்ணா எங்களுடைய கருத்துமா தான் கட்சிக்குள்ள இன்டர்னலா. நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்கண்ணே. எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்கு. நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையான சட்டங்கள், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் காவல்துறையில 9 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கேன். நான் பல பேர்த்த அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும். ஒரு பக்கம் கைதானவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு, இன்னொரு பக்கம் விக்டிம்க்கு ஒரு உரிமை இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனங்கண்ணா. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்பவோ இயற்றிய சட்டம் 1860ங்கண்ணா. நம்ம உங்க பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து, இது யாருன்னு எழுதுனா தாமஸ் பேப். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.